நல்லா இருக்கு. அதாவது எவ்வளோ பெரிய குடிகாரங்களாம் இந்த படத்தை பார்த்து திருத்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ மட்டமான குடிகாரம் வந்தாலும் இந்த படத்தில் பார்த்து கண்டிப்பாக திருந்தலாம் வச்சுக்க, அவன் மனுஷனே இல்லை, அவ்வளோதான். படம் இதே மாதிரி தான் படம் எடுக்கணும். இது ஒரு குடிகாரங்களும் இது ஒரு நல்லது. ஒயின் ஷாப் இருக்கிறதால தான் எல்லாம் குடிக்கிறாங்க. அந்த ஒயின் ஷாப் தயவு செஞ்சு நிறுத்திட்டா எல்லாமே நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் இதெல்லாம் வந்து குடிகாரன்லாம் படம் பார்க்கணும். இது பார்த்து திருந்தணும். இந்த படத்தை பார்த்து திருந்தணும். பொண்டாட்டி பிள்ளை எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் சூப்பராக நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. மெயினாக பார்த்தா இந்த குடிகாரங்களாம் இந்த படத்தை பார்த்தா எல்லாம் திருந்துவான்னு நினைக்கிறேன். ஆனால் படத்தை பார்க்கணும் வந்து அவங்க பார்க்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களா? சூப்பராக படம் நல்லா இருக்கு ப்ரோ. குடிக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். ஏன்னா நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு மோஸ்ட்லி குடும்பத்தை யாரும் கவனிக்கிறதில்ல, இப்போ பிள்ளைங்களை யாரும் பார்க்குறதில்ல, குழந்தைங்களை யாரும் கண்டுக்கிறதில்ல. குடிச்சிட்டு எப்போ பாரு குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுவே வாழ்க்கையை வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க பாரு, அவங்க தான் நல்லா பார்க்கணும். படத்தை நல்லா காட்டியிருக்காங்க, நல்லா இருக்குப்பா. படம் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே பிடிச்சி தான் இருக்குது. அவருடைய ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. மக்கள் இந்த மாதிரி படத்தை வந்து வரவேற்கமாக்குது. கூட்டமே இல்லையே, அதுதான் மக்கள் இந்த மாதிரி படத்தை வந்து ஆதரவு கொடுக்கமாக்குது. படம் குடும்பமாக பார்க்குற மாதிரி 200% பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நாங்களும் பிடிக்காம தான் வந்தோம். கண்டிப்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக குடியாரம் பூரா பார்க்க வேண்டிய படம் தான் இது. நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. சென்டிமெண்ட்லாம் அந்த அளவுக்கு என்ன அதான் இந்த குடியோட ஃபீல் தான், வேறு மற்றபடி எதுவும் இல்லை. அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டோட இருக்கிறது இது செகண்ட் ஹாஃப் இதில் வந்து பார்க்கும்போது ஆனால் நல்லாயிருக்கு. ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கு, பரவாயில்ல. அந்த இடத்துல காசு கொடுக்கலன்றதாக உள்ளேலாம் வச்சுருக்காங்களா? அது இப்போதைக்கு அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் கூட 2 பேர் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி. இப்போ ஏன்னா அவங்க எதுக்கு வைக்கிறேன்னா குடிச்சு அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல, 24/7 குடிச்சிட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அந்த இடமும் பிஸ்னஸ் மாதிரி தானே காமிக்கும். ஆமாம், பிஸ்னஸ் ஆகிறதாலும் அவங்க கொஞ்சம் க்யூர் ஆகி வராங்கல்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு 3 மாதம் வச்சுருந்து டேப்லெட் கொடுத்து க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் திருந்துறாங்க, திரும்ப ஒரு சில பேர் குடிக்க தானே போகிறாங்க. அவங்களாம் இதெல்லாம் பார்க்கலாம். படத்தை நல்லா எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு. குடிக்காமல் வந்தால் நல்லது. இந்த குடியால் தான் நிறையா குடும்பம் அது இதுனா இஞ்சி எல்லாம் இதாகிக்குது. இந்த குடியால் வந்து நம்மள்ட்ட குடிக்கிறதுக்கு காசுனாலும் காசு வாங்கி நம்ம போய் நகை வச்சு அதை வச்சு குடி இது பண்ணிவிட்டு இந்த குடியால் நம்ம ஏகப்பட்ட நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை நான் ஒரு ஓசனை நினைப்போம். இந்த குடியில் போகிறோம், அந்த மைண்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது. அப்படியே இதாகிடுது. எல்லாம் ஒரு குடிக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது, அவ்வளோதான். குடியால் ஏகப்பட்ட லாஸ் ஆகுது. அவன் குடிச்சுட்டா நம்ம எங்கேயும் ஒரு இடத்துக்கு போக முடியல. நம்ம தவறே பண்ணாலும் சரி, அவன் குடிச்சிட்டு தவறு பண்ணான், இவன் குடிச்சிட்டு தான் இதேமாதிரி பண்ணியிருக்கிறான் போயிருக்கிறான் அப்படின்னு என்ன நம்ம எதுவுமே தவறே பண்ணியிருப்பான்னா குடிச்சிட்டு நம்ம தான் இந்த தவறு பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியுது. நம்ம குடிக்காரவங்க குடிச்சு செஞ்சுருப்பான் அப்படின்னு மக்கள் மனதில் அவங்கள வந்து தப்பான கருத்துக்கள் நம்மளை பார்த்தா தப்பான கருத்துன்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம குடிக்காமல் இருந்தால் நம்ம குடிக்கலாம், அதேமாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம குடிக்கிறதால என்ன பண்ணுறாங்க, நம்ம எதுவுமே தவறே செய்யலாம், தவறு செஞ்சுருக்கிறாங்க, இவன் செஞ்சுருக்கான், அந்த தவறு செஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிசிட்டி பண்ணி நம்ம பேர் கராப் பண்ணி விட்ருவாங்க. குடிக்காமல் இருக்கிறது நல்லது, எல்லாத்தையுமே நல்லது. நம்ம பசங்க மட்டும் எல்லாம் நல்லாயிருக்கும். எந்த இதில் குடிக்கிறதால எல்லாம் பிரச்சனை வருது, எல்லாம் இது வருது. குடியும் சரியில்லை. முன்ன தமிழ்நாட்டு குடி மெயின் சரியில்லை, மோசமான குடி. நானும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். நானும் குடி நிறுத்திட்டேன். இதனால இல்லை, நானே அப்படியே குடி வேணான்னு சொல்லி நானே எப்போயே நிறுத்திட்டேன். குடி நிறுத்தி குறைஞ்சது நான் இப்போ 2-3 மாதம் அது குடியே வேணான்னு யார் கட்டிட்டேன். அப்படியே குடிக்காரனை பார்த்தா எனக்கே இப்போ வெறுப்பாக இருக்குது. நான் குடியெல்லாம் எப்போயே யார் கட்டிட்டேன். அதனால் குடிக்காமல் இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும், பசங்களும் நல்லாயிருக்கும், எதிர்காலம் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த குடியால் எவ்வளோ இதாகுது, எவ்வளோ நானே நகை நட்டு எவ்வளோ வச்சு ஆயிடுச்சு, எவ்வளோ குடிச்சிட்டேன், எவ்வளோ போய் ஐடிலாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கணும் படம். நல்லா இருக்குது, சூப்பராக.